தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டர் கமிஷன் அதிகாரிகள் மாற்றம், பதவி உயர்வு உள்ளிட்டவற்றில் மெகா ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர்கள் மற்றும் மகன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் 7ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேருவின் வீடு, அதே பகுதியில் உள்ள அவரது சகோதரரான மறைந்த ராமஜெயம் வீடு ஆகியவற்றிலும் சோதனை நடத்தப்பட்டது. கோவை GV ரெசிடென்சி, மசக்காபாளையம் சாலையில் உள்ள நேரு சகோதரர் மணிவண்ணன் வீடு, சென்னை ஆரியபுரத்தில் உள்ள மற்றொரு சகோதரர் KN ரவிச்சந்திரன் வீடு உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் நேரு தம்பி ரவிச்சந்திரன் அவர்களது நிறுவனம் சார்ந்த இயக்குநர்கள் மற்றும் உதவியாளர்களிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை மேற்கொண்டனர். சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் 15 இடங்களில் ட்ரூடோம் EPC இந்தியா மற்றும் அந்நிறுவனம் சார்ந்த இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது என்றும், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் ட்ரூடோம் EPC இந்தியா நிறுவனம் 30 கோடி ரூபாய் கடன் பெற்று முறைகேடாக பயன்படுத்தியது தொடர்பாக CBI வழக்கு பதிவு செய்துள்ளதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை செய்து வருவதையும் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிறுவனம் 1008 மெகாவாட் காற்றாலை மின் நிலையம் அமைக்க கடனாக 30 கோடி ரூபாயை வாங்கியது. ஆனால் காற்றாலை மின் உற்பத்திக்கான எவ்வித அனுபவம் அந்நிறுவனத்துக்கு இல்லை. கடன் பெற போலி ஆவணங்கள் உருவாக்கி திசை திருப்பி பணம் பெறப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்நிறுவனம் வாயிலாக பெறப்பட்ட கடன் தொகை ட்ரூ வேல்ஸ் ஹோம்ஸ், TVH எனர்ஜி ரீசோர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் கடன்களை அடைக்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமானது என்பதையும், மேலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்து உள்ளனர். சோதனையில் டிஜிட்டல் பதிவுகள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவை சிக்கி உள்ளன. எனவே பண பரிமாற்றம் மற்றும் மோசடிகளில் நேரு தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் நேரு மகன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. விசாரணையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் சிண்டிகேட் அமைத்து ஊழல் நடந்திருப்பது கண்டறியப்பட்டு உள்ளது. குறிப்பாக டெண்டர் நடவடிக்கைகளில் முன்கூட்டியே யாருக்கு தருவது என்பதை முடிவு செய்து கமிஷன் வசூலிக்கப்பட்டு உள்ளது. இதன் வாயிலாக டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் இடைத்தரகர்கள், அரசியல் பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் கூட்டு பங்கு அதிகம் இருப்பதற்கான ஆதாரம் தெரிய வந்துள்ளது. இதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. சட்டவிரோதமாக கிடைத்த பணம் ஹவாலா பரிமாற்றம் வாயிலாக பல்வேறு மாநிலங்களுக்கு கைமாற்றப்பட்டு உள்ளது. இத்துறையில் அதிகாரிகள் பணியிட மாற்றம், பதவி உயர்வு உள்ளிட்டவற்றுக்கு லஞ்சம் பெறப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இதற்காக வசூலிக்கப்பட்ட லஞ்சம் பணம் குறித்த ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு உள்ளன. இதில் சட்டவிரோதமாக கூடுதலாக சேர்க்கப்பட்ட சொத்து விவரங்கள், பணம் கொடுத்தவர்கள், வாங்கியவர்கள், பலன் அடைந்தவர்கள் உள்ளிட்டவர்களை கண்காணிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் முறைகேட்டால் அரசு கருவூலத்திற்கு ஏற்பட்ட பல கோடி இழப்பு குறித்து முழுமையான விசாரணை நடந்து வருவதாகவும் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அமைச்சர் நேரு தம்பி ரவிச்சந்திரனுக்கு தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில், திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு திடீர் இரத்த கொதிப்பு, நெஞ்சு வலியும் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை மட்டுமின்றி கனிம வளத்துறை, டாஸ்மாக் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து தமிழக அரசு துறைகளிலும் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் நடைபெற்று வரும் ஊழல் மூலமாக பல 100 லட்சம் கோடியை கொள்ளையடித்து உள்ளதை மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுக அரசின் 4 ஆண்டுகால ஆட்சியில் நடைபெற்றுள்ள ஊழல் என்பது உலக வரலாற்றிலும், இந்திய வரலாற்றிலும், தமிழக வரலாற்றிலும், ஏன் இந்த மண்ணில் மனித குலம் உருவானது முதல் இதுவரையில் நடக்காத விஞ்ஞான ஊழல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவலை கேட்டு தமிழ்நாட்டு மக்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
திமுக அரசின் இத்தகைய ஊழலை தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தோலுரித்து காட்டும் பட்சத்தில் தமிழகத்தில் இனி எப்போதும் திமுகவால் இந்த நூற்றாண்டில் ஆட்சியை கைப்பற்றவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியே தமிழகத்தில் இருந்து காணாமல் போகும் நிலை உருவாகும் என்று தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.